ഹായ് ഫ്രണ്ട്സ്, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு கேரளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக்கு மசாலா தான் நம்ம செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு சில சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு சேர்க்கறதுனால தான் இது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னதுன்னு உங்களுக்காக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல்லே போய் பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய ரெசிபீஸ் நான் அதில் போட்டிருக்கு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுடுங்க. அப்போது நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்கு மசாலைக்காக 6 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கு, 4 பெரிய வெங்காயம் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கு. அது சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இனி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொட்டியதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயமும் கருவேப்பிந்தலையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கூட தேவையான உப்பு போடுங்க. சீக்கிரமாக இந்த பெரிய வெங்காயம் வணங்கி வந்துடும். இதையும் போட்டு நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நமக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடி சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்தி நல்லா வணக்கணும். நம்ம பெரிய வெங்காயத்திൻ്റെ കളറെല്ലാം நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அப்போது தான் இந்த எல்லாமே நல்லா வணங்கின்னு அர்த்தம். இப்படியே தான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலர் மாறிடுச்சு. இனி நமக்கு மசாலையெல்லாம் சேர்த்திக்கலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவையை நமக்கு போட்டுக்கலாம். கூட 3/4 டீஸ்பூன் சோம்பு தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். கரம் மசாலா போடக்கூடாது. சோம்பு தூள் தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு இருந்தால் நீங்கள் மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. இதே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் எல்லாம் நல்லா வணங்கியதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்திக்கோங்க. தக்காளியை அரைச்சி கூட இந்த டைமில் சேர்த்திக்கலாம். ஆனால் அரைச்சி ஊற்றியாலும் கட் பண்ணி எடுத்தாலும் தக்காளியோட பச்சை வாசம் கொஞ்சம் கூட கிரேவியில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது குக்கரில் செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இந்த வெங்காயமும் தக்காளியும் எல்லாம் நல்லா வெந்து உடஞ்சிடும். ஒரு விசில் மட்டும் போட்டால் போதும். இப்படியே நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் இருக்காமல் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா மூடி வச்சு நமக்கு வேக வைக்கலாம். 2 நிமிஷம் வச்சா போதும். தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இடையில மூடி திறந்து மறுபடியும் கலர் விட்டதுக்கப்புறமா மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இனி நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இதிலேக்கு சேர்த்திக்கலாம். முட்டையிலெல்லாம் கத்தியை வச்சு நான் ஒரு வரைஞ்செடுத்திருக்கு. அது இந்த மசாலையெல்லாம் முட்டைக்குள்ளார போகிறதுக்காகத்தான். இதெல்லாம் நமக்கு அதிலேக்கு போடலாம். முட்டை உடையாமல் பார்த்து நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் நான் சொல்ல போகிறேன். 1/2 டம்ளர் தண்ணியில் 1/4 டீஸ்பூனுக்கு பாதி டீத்தூள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தான் நான் இதிலேக்கு ஊற்ற போகிறேன். நான் சொன்னது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு பாதி டீத்தூள் தான் நம்ம எடுக்கணும். அது 1/2 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த டீத்தூள் அதிலேக்கு போட்டு ரொம்ப டைம் கொதிக்கக்கூடாது. உடனே நம்ம அந்த தண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஊற்றுன தண்ணிக்கு கலரு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை பாருங்கள். அந்த தண்ணி தான் நான் ஊற்றியிருக்கு. இனி ஒரு 1/4 ஸ்பூன் சுகரை போட போகிறேன். அது நம்ம தக்காளியோட புளி மாறதுக்காகவும் காரம் கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்காகவும் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சுகர் போடுறேன். சுகரும் போட்டிருக்கு. இப்படியே தான்
1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், இல்லைச்சா ஒரு பிஞ்சு அளவு அதே போதும். அப்புறமா மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். தண்ணி இருக்கக்கூடாது, கிரேவி நல்லா திக்காக இருக்கணும். இப்படியே தான் இருக்கணும். இனி மூடி வைக்க தேவையில்லை. இப்படி திறந்து வச்சு அந்த கிரேவி வத்திச்செடுக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதிலேக்கு போடணும். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடுறதில்ல. கொத்தமல்லி தழையும் கருவேப்பந்தலையும் போட்டுக்கோங்க. கூட நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணதோ அதே எண்ணெயை அதிலேக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறமா மூடி வச்சுக்கோங்க, ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த டேஸ்ட் எல்லாம் முட்டையிலேக்கு பிடிக்கும். இப்போ நம்ம கேரளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்பத்திൻ്റെ കൂടെ, சப்பாத்திയുടെ കൂടെ, புட்டிൻ്റെ കൂടെ, இடியப்பத்து கூட எல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.